ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரானி ஸ்கொயரில் அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் நிறைய கிரானி ஸ்கொயர்ஸ் பண்ண வேண்டாங்க. சிம்பிளாக ரெண்டே 2 பீஸ் பண்ணால் போதும். இப்போது இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டுங்க. டிஷர்ட் உங்கள் குழந்தைங்களோட டிஷர்ட்டு, பெரியவங்க யாருக்கு வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிளானது தான் இந்த கிரானி ஸ்கொயர். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கலர் உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ், மல்டிபிள் கலர்ஸும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒரு 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஆனால் சிங்கிள் கலராக மட்டும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஒன்றா டபுள் ஷேட்ஸாக எடுத்துக்கோங்க, இல்லாட்டி மல்டி கலர்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் பாருங்கள், இப்போது நான் 2 கலர்ஸ் எடுத்திருக்கேங்க. ஒன்று மல்டி கலர், இன்னொன்று இந்த மாதிரி பிளெயின் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேஸ் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேங்க. இது நீங்கள் இவ்வளோ கிரானி ஸ்கொயர்ஸ் இப்போ ஒரு 4 கிளாஸ் 4 ஆர் 5 கிளாஸஸ் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? இந்த 5 கிளாஸஸ்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் ஸ்டிச் சேம் பேட்டர்ன் தான். பாருங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் மைண்ட் செட்டில் அந்த ஃபஸ்ட்டு பண்ணதையே வச்சுருந்தீங்கன்னா அப்போ இதில் மிஸ்டேக் வந்துடும். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், எப்பவும் போல் நான் ஒரு மேஜிக் நாட் போட்டுக்கிறேன். மேஜிக் நாட் போட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இல்லைங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் சேம் தான். 1 2 3 4 5 5 செயின்ஸ் போடுறேன். ஒரு சுற்றுறேன். பாருங்க, நம்ம ஸ்டார்டிங் போடுவோம் இல்லைங்களா? அது சேம் அதே போல் தான். 3 டபுள் குரூஷே போடுறேன். 1 2 3 அப்புறம் 2 செயின் போடுறேன். திருப்பியும் 3 டைம் டபுள் குரூஷே. நம்ம ஸ்டார்டிங்கில் பேஸ் ஆரம்பித்தோம் இல்லைங்களா? அதே போல் தான். இந்த ஸ்டார்டிங் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். 1 2 3 திருப்பவும் 2 செயின், அப்புறம் 1 2 3 திருப்பவும் 2 செயின், அப்புறம் இது பாருங்கள் 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் போட்டாச்சு. அடுத்தது நம்ம 4 டைம்ஸ் வரப்போகிறோம். டோட்டலாக நம்ம 4 டைம்ஸ் தான் போடணுங்க. 4th டைம் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். 2 செயின்ஸ் போட்டாச்சு. அடுத்தது 2 டபுள் குரூஷே மட்டும் போடுறோம். 2 டபுள் குரூஷே மட்டும் போட்டு எப்பவும் போடுற மாதிரி இந்த 5 செயின்ஸ்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறோம். இது எல்லாத்துக்கும் நம்ம இந்த சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த சேம் பேட்டர்ன் தான் மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் கொண்டு வந்திருப்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயரையே நம்ம விரித்து இந்த டிஷர்ட் அளவுக்கு, இப்போ இந்த டிஷர்ட்டோட சென்டர் போர்ஷன் இதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஷர்ட்டுக்கு பாருங்கள், இப்போ இந்த டிஷர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஷர்ட்டோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வேணும் நம்மளுக்கு. இப்போ இதுதான் சென்டர் போர்ஷன். இப்போ தான் நம்ம இந்த இவ்வளோண்டு ஆரம்பிச்சிருக்கோம். இனி இதை சுற்றி நம்ம பெருசாக்கிட்டே வரணும். அது எப்படி பெருசாக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது ஒரே மெத்தட் தான் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது 1 2 3 4 4 செயின்ஸ் போட்டிருக்கேன். 4 செயின்ஸ் போட்டு ஒரு சுற்றி 3 சிங்கிள் குரூஷே போடணும். அதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற ப்ராஜெக்ட் எல்லாம் ஒரு செயின் போட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஒரு செயின் நம்ம போட வேண்டாங்க. டைரெக்டாக இதுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம போடுறது ஸ்வெட்டர், இது டிஷர்ட்டு இதை வச்சு போடுறங்காட்டிக்கு நம்மளுக்கு ரொம்ப கேப் தெரியும். அதனால செயின்ஸ் எதுவும் போட வேண்டாம். பாருங்கள், இங்கேருந்து நான் இங்கே ஜம்ப் பண்ணேன். இப்போ இது கார்னர்ஸ்குள்ளே மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா 3 டிசி போட்டு மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், 2 செயின் போட்டோம். ஆனால் இங்கே ஒரு செயின் போட்டு திருப்பவும் 3 டிசி. அந்த 2 செயினுக்கு பதிலாக ஒரு செயின் போட போகிறோங்க. ஒரு செயின் போட்ட இடத்துல நம்ம எதுவுமே போட போகிறதில்ல. பாருங்கள், இங்கே ஒரு செயின் போட்டு தான் இந்த கார்னருக்கு போவோம். ஆனால் அந்த செயின் போடாமையே இந்த கார்னருக்கு அப்படியே ஜம்ப் பண்ணிடுறோம். பாருங்கள், அப்படியே டைரெக்டாக இந்த கார்னருக்கு போயிடுறோம். போயிட்டு ஒரே ஒரு செயின் போடுறோம். ஒரு செயின் போட்டு அப்புறம் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே போடுறோம். இது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஒரு ஸ்டிச் தெரிஞ்சிட்டா போதும். உங்களுக்கு அளவெல்லாம் வேண்டாம். ஒரு டிஷர்ட் மட்டும் கையில் இருந்தால் போதும். பாருங்கள், இதை போட்டு முடிச்சுட்டு அடுத்த கார்னருக்கு வந்துடுறேன். அடுத்த கார்னருக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 3 டபுள் குரோஷே போடுறேன். ஒரு 3 டபுள் குரோஷே போடுறேன். ஒரு செயின் போடுறேன். திருப்பியும் 3 டபுள் குரோஷேஸ் போடுறேன்.
ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த கார்னருக்கு வந்துடுறேன். ஆல்ரெடி நம்ம இங்கே 4 செயின்ஸ் போட்டிருக்கோம். 5 செயின்ஸ் இல்லைங்க, 4 செயின்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு செயின் தான் வேணும் அதுக்காக. 1, 2 போட்டு சேம் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடுறோம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ஆயிடுச்சுங்களா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த இதை போட்டுட்டு அடுத்து இதை ஆரம்பிக்கும்போது நடுவில் 2 செயின் 5 செயின்ஸ் போட்டு இங்கே வந்து முடிஞ்சதையும் 5 செயின்ஸ் போடுவோம். அப்புறம் 3 டபுள் க்ரூஷே, ஒரு செயின் போட்டு அப்புறம் அடுத்த கார்னர் வந்து 3 டபுள் க்ரூஷே, 2 செயின்ஸ், 3 டபுள் க்ரூஷே, அப்புறம் மறுபடியும் ஒரு செயின் போடுவோம். ஒரு செயின் போட்டு தான் இங்கே வரும். ஆனால் இங்கே வந்து எங்கேயுமே நம்ம செயின்ஸ் எதுவுமே போட போகிறது இல்லைங்க. இந்த கார்னரில் மட்டும்தான் ஒவ்வொரு செயின் போட போகிறோம். அவ்வளோதான். பாருங்க. அடுத்தது சென்டர் இதை நல்லா இழுத்துக்கோங்க. ஹோல்ஸ் வந்து இந்த கார்னர்ஸில் மட்டும்தான் அதிகமாக நம்மளுக்கு ஹோல்ஸ் தெரியுங்க பாருங்க. இதே இப்போ நான் சொல்கிறது தான் ஃபுல்லாக நீங்கள் இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறதே இதுதான். அதனால் இந்த ஒரு ஸ்டெப் நல்லா பாருங்கள். 1, 2, 3, 4 4 செயின்ஸ் போட்டுடுறோம். சேம் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரூஷே போட போகிறோம். 1, 2, 3 3 டபுள் க்ரூஷே போட போகிறோம். அப்புறம் செயின் எதுவும் போடாமல் டைரெக்டாக இந்த கேப் இது பாருங்கள், இது சைடோட கேப்பு. இந்த கேப்புக்கு டைரெக்டாக எந்த செயினும் போடாமல் டைரெக்டாக வந்து இந்த கேப்பில் 3 டபுள் க்ரூஷே போட போகிறோம். பாருங்கள், டைரெக்டாக 3 டபுள் க்ரூஷே. இப்போ நேராக இந்த கார்னருக்கு ஜம்ப் பண்ணுறோம். இந்த கார்னருக்கும் நான் பாருங்கள் செயின் எதுவும் போடலை. செயின் எதுவும் போடாமல் சும்மா ஒரு சுற்றி இந்த கார்னருக்கு வந்துடுறேன். இந்த கார்னரில் 1, 2, 3 ஒரே ஒரு செயின், மறுபடியும் 3 1 ஒரே ஒரு செயின் மட்டும் போடுறேன். பாருங்க, ஒரு செயின் மட்டும் போட்டு 3 DC 1 2 3 3 DC. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த கேப்புக்கு செயின் எதுவும் போடாமல் இந்த கேப்புக்கு வந்துடுறோம். 1 2 3 மறுபடியும் செயின் எதுவும் போடாமல் இந்த கேப்புக்கு வந்துடுறோம். இது வந்து கார்னர் கேப். கார்னர் கேப் வந்து 3 டபுள் க்ரூஷே, ஒரு செயின், மறுபடியும் 3 டபுள் க்ரூஷே, டைரெக்டாக இந்த ஸ்பேஸுக்கு வந்துடுறோம். இந்த ஸ்பேஸில் 3 டபுள் க்ரூஷே, அப்புறம் கரெக்டாக இந்த ஸ்பேஸுக்கு வந்துடுறோம். செயின் எதுவுமே போடலைங்க. 3 டபுள் க்ரூஷே, கார்னரில் மட்டும் 3 டபுள் க்ரூஷே, ஒரு செயின், மறுபடியும் 3 டபுள் க்ரூஷே. இதை இங்கே கார்னரில் மட்டும்தான் நம்ம இதை ஒர்க் பண்ணுறோம். பாருங்க, அப்புறம் செயின் எதுவும் போடாமல் இந்த கேப்புக்கு வந்துடுறோம். பாருங்க, இந்த கேப்புக்கு வந்தாச்சு. இந்த கேப்புக்கு வந்துட்டு இப்போ நம்ம கடைசி கார்னருக்கு வந்துட்டோம். செயின் எதுவும் போடாமல் இந்த கேப்புக்கிட்ட வந்துட்டு பாருங்க, 1 2 டபுள் க்ரூஷே போடுறோம். போட்டு நம்ம இந்த 4 செயின் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த 4 செயின்குள்ளேயும் போயிட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் வரணும். நம்ம எங்கேயுமே செயின்ஸ் போடலங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கார்னர்ஸுக்குள்ளே மட்டும் ஒவ்வொரு செயின் போடுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இதே பேட்டர்னை தான் நீங்கள் சுற்றியும், அதாவது இப்போ இந்த சென்டருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டிஷர்ட் மாதிரி சுற்றி நீங்கள் இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? எங்கேயும் த்ரெட்டை வந்து கட் பண்ண வேண்டாம், ஜாயின் பண்ண வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். சப்போஸ் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்போ கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஷேட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இது மல்டி கலர் யான் இருக்குது இல்லைங்களா, மல்டி கலர் யான் எடுத்திருக்கேன். ஒன்று இந்த ப்ளூ மட்டும் பிளெயின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது வந்து பின்னுனா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படிங்கிறக்காக நான் அந்த பிளெயின் இதில் வந்து உங்களுக்கு பேசிக் இது பின்னி காமிச்சேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி இந்த டிஷர்ட்டோட அளவுக்கு பின்னிட்டு வர போகிறேன். இந்த டிஷர்ட்டோட லென்த் அண்ட் பிரெத் பாருங்கள். இப்போது சின்ன குழந்தைகளுக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயரே கரெக்டாகிடும். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த டிஷர்ட் வந்து இந்த கார்னர் ரீச் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த இதை ரீச் பண்ணணும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள்,
இந்த அளவுக்கு ஹைட் ரீச் பண்ணணும். நான் இப்ப இது வரைக்கும் போட்டுட்டேன். அப்ப இந்த அளவுக்கு எனக்கு ஸ்கொயர் ரீச் பண்ணணும். ஓகேங்களா? அதேபோல இந்த சைடும் இந்த அளவுக்கு ஸ்கொயர் ரீச் பண்ணணும். இதே மாரி நம்ம அந்த நீங்க டீ ஷர்ட் வந்து கையோட வச்சுக்கோங்க. நீங்க இன்ச் டேப் வச்சு அளவெல்லாம் எடுக்க வேண்டாங்க. இந்த மாரி ட்ரெஸ்ஸ வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு ஐயோ! பத்துச்சோ, பத்தலையோ அப்படிங்கிற ஒரு இதே இருக்காதுங்க. ஒரு டவுட்டே இருக்காது. நம்ம பாட்டுக்கு போட்டே வந்துட்டுருக்கலாம். பாருங்க, நான் இந்த டீ ஷர்ட் வச்சே தான் கையோட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த டீ ஷர்ட் வச்சு நான் இவ்வளோ ஸ்கொயருக்கு வந்துட்டேன். திருப்பி நான் வந்து இனி ஒரு 3 லைன் போட்டேன்னா, கரெக்ட்டா இந்த எட்ஜஸ் வந்து எனக்கு ரீச் ஆயிரும். ஓகேங்களா? முதல்ல வந்து நீங்க இந்த அகலத்த பார்த்து ஒர்க் பண்ணிட்டே வாங்க. அதாவது இந்த டீ ஷர்ட்டோட பாடி பார்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த பாடி பார்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த பொசிஷனுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? அதுக்கு அப்புறமா நம்ம இறக்கம், அந்த நீளம் வந்து அதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இது ஃபுல்லா கரெக்ட்டா இருக்கிற மாரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க பாருங்க. நான் அத பார்த்து தான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ எனக்கு ஸ்கொயர் இவ்வளோ பெருசு வந்துருச்சு. ஆனாலும் எனக்கு பத்தல. அப்ப இன்னும் வந்து நான் 2 ரோ ஒர்க் பண்ணணும். பாருங்க, நான் எப்படி ஒர்க் பண்ணிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா? பாருங்க, இப்போ கார்னர்ல மட்டும் நான் என்ன பண்ணேன், 3 டிசி அதுக்கப்புறமா ஒரு செயின், அப்புறம் 3 டிசி போட்டேன். இப்போ டைரக்ட்டா நான் எந்த செயினும் போடாம அடுத்த கேப்புக்கு வந்துருவேன். அடுத்த கேப்புக்கு வந்துட்டு பாருங்க, 1, 2, 3 1, 2, 3 அதாவது 3 டிசி போடுறேன். அதுக்கு அடுத்த கேப்புக்கும் செயின் ஏதாவது போடாம, அப்படியே டக்குன்னு வந்து அடுத்ததுலயும் 3 டிசி போடுறேன். ஓகேங்களா? இதே போல தான் நான் சுத்தியும் ஒர்க் பண்ணிட்டு வரேன். இதில எந்த டிசைன்ஸு எதுவுமே கிடையாதுங்க. த்ரெட்ட மட்டும் மாத்தி மாத்தி நம்ம ஒர்க் பண்ணிட்டே வரலாம். த்ரெட் வந்து உங்களுக்கு கட் பண்ணி விட்றது தெரியும் இல்லைங்களா? கட் பண்ணி விட்டுவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்க்குலாம் எப்படி பண்ணோமோ, அதே மாரி தான் கட் பண்ணணும். ஆனா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் 2 த்ரெட் யூஸ் பண்ணிட்டு வரேன். பாருங்க, இந்த 2 கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஸோ நான் வந்து த்ரெட்ட வந்து கட் பண்ணல. இந்த இந்த த்ரெட்ட வந்து அப்படியே உள்ள விட்டுட்டு வரேன். பாருங்க. அது பின்னாடி நம்மளுக்கு வந்து தெரியாது. எங்கேயுமே தெரியல பாருங்க. எப்படி விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறது வந்து தெரியல. அது எப்படி நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எண்டு வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நான் இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட்டுக்கு வந்துட்டு அதே மாரி 2 டபுள் குரோஷே போடுறேன். 2 டபுள் குரோஷே போட்டு இப்போ பாருங்க, நம்ம செகண்ட் கலர் வந்து இப்படியே நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். பாருங்க, இந்த செகண்ட் கலர் இப்படியே நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா? அந்த செகண்ட் கலர இப்படி மேல கொண்டு வந்துருங்க. ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போ இந்த இதில வந்து இப்படி ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா? இப்படி வந்து நம்ம இத போட்டு இப்படி டைரக்ட்டா இது இழுப்போம் இல்லைங்களா? அதுக்கு பதிலா ஒண்ணும் நீங்க பண்ண போறதில்ல. இந்த ப்ளூ இருக்கு இல்லைங்களா? இந்த ப்ளூவ இப்படி வச்சுக்கிறோம். அதாவது 2வது நம்ம இன்னொரு கலர் கொண்டு ஏன்னா இங்கேருந்து அடுத்தது மேல நம்ம இந்த கலருக்கு ஜாயின் பண்ண நெனைக்கும்போது, இழுக்கும்போது இது வந்து பெருசா தெரியும். அதனால அப்படி தெரியாம இருக்கறக்காக, இத தூக்கி நல்லா பாருங்க. இத தூக்கி இப்படி வச்சுக்கிறோங்க. அந்த ஹூக்கு மேல இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு அப்புறம் இந்த இத இப்படியே புடிச்சு இப்படி இழுக்கும்போது இந்த ப்ளூவும் இந்த இடத்துக்கு வந்துருது. பாருங்க. இந்த ப்ளூவும் இந்த இடத்துக்கு இப்படியே வந்துருது. அவ்வளோதாங்க. இது ஒண்ணும் இல்ல. இப்படி இழுத்துட்டு, இப்போ நம்ம வந்து எந்த கலர் ஒர்க் பண்ண போறோம்? நம்ம சேம் இந்த கலர் தான் ஒர்க் பண்ண போறோம். அப்போ ப்ளூ வந்து இந்த லைன்ல வந்து நிக்கிற மாரி நம்மளுக்கு நிக்கும். பாருங்க. அடுத்து இத வந்து நான் என்ன பண்றேன்? இத மறுபடியும் 1, 2, 3, 4 செயின் நான் போட்டுறேன். போட்டு இப்போ கன்டினியூஸா நான் இந்த கலர் தான் ஒர்க் பண்ணிட்டு வரப்போறேன். இப்போ ப்ளூ வந்து நம்மளுக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. ப்ளூ வந்து இது கூட நம்மளுக்கு வந்திருக்கு. பாருங்க. இந்த மாரி அடுத்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரும்போது, அப்படியே இந்த ப்ளூ வந்து கொஞ்சமா நம்மளுக்கு வந்து தெரியாத மாரி ஆயிரும். அவ்வளோதாங்க. இப்படி இந்த நேரம் எடுத்து விட்டோம்னா, அடுத்து நம்மளுக்கு ப்ளூ வரும்போது கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த மாரி நான் எடுத்து விட்டேன். எடுத்து விட்டு இப்போ எப்பவும் போல இந்த ப்ளூ இந்த பக்கம் நகர்த்தி விட்டுருங்க. இந்த பக்கம் நகர்த்திட்டு எப்பவும் போல நானு இதில 3 டிசி இத 1, 2, 3 3 டிசி அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த கேப்புக்கு வந்துர்றேன். வந்துட்டு அடுத்த செயின்லாம் எதுவுமே போடலங்க. அப்படியே 3 டிசி அவ்வளோதான். கேப்ல 3 டிசி அப்படிதாங்க இன்க்ரீஸு. பாருங்க, இந்த கேப்ல இந்த எல்லா கேப்லயும் இந்த கேப் தெரியுது இல்லைங்களா? இந்த கேப் தெரியுது இல்லைங்களா? இந்த கேப்ல 3 டிசி போட்டு வந்துருவேன். இந்த கார்னர்ஸ் வருது இல்லைங்களா? இந்த கார்னர்ஸ்ல மட்டும் தெரியுதுங்களா இந்த கார்னர்? இந்த கார்னர்ஸ்ல மட்டும் என்ன பண்ணுவேன், 3 டிசி ஒரு செயின் 3 டிசி போடுவேன். 4 கார்னர்ல மட்டும் 3 டிசி ஒரு செயின் 3 டிசி. இந்த கார்னரும் அதே மாரி 4 கார்னர் அதே மாரி போட்டுருவேங்க. போட்டுட்டு மத்தபடி எல்லா பக்கமுமே கிளட்ச் ஸ்டிச் மட்டும் தான். கிளஸ்டர் தான். 3 டிசி 3 டிசி 3 டிசி மட்டும் தான் போடுவாங்க. இதே போல அந்த டீ ஷர்ட்டோட அதாவது பாடி சைஸ் வந்து எவ்வளோ பாடி சைஸ் இருக்கோ, அத ஃபுல்லா ரீச் பண்ணிருங்க. அப்ப இறக்கம் வந்து நம்ம அதுக்கு அடுத்ததுல பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப ஃபுல்லா நான் அந்த பாடி சைஸ் ஃபுல்லா போட்டு வரேன். பாருங்க, டீ ஷர்ட்டோட அளவுக்கு நான் போட்டு வந்துட்டேன். அது வந்து எனக்கு கேமரால ஃபுல்லா காட்ட முடியாது. அதனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறேன். பாருங்க. இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப் நான் போட்டேன். டீ ஷர்ட்டோட லென்த் பாருங்க. இன்னும் நம்மளுக்கு இப்போ அகலம் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கு. அகலம் பாருங்க. டீ ஷர்ட்டோட அகலம் பாருங்க.
அந்த எண்டும் பாருங்கள், அந்த எண்டும் போட்டுட்டேன். ஃபுல்லாக எண்டு வந்து ரீச் ஆயிருச்சு. ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியாச்சு. ஆனால் வந்து இப்போ அகலம் நம்ம கவர் பண்ணி முடிஞ்சது. குழந்தைகளுக்கெல்லாம் போடும்போது அகலத்திலேயே நம்மளுக்கு வந்து அந்த இந்த அகலம் நம்ம போடுறோங்க இல்லைங்களா, இந்த ஸ்கொயரு இதுலேயே வந்து கிட்ஸுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். சரிங்களா? ஆனால் வந்து பெரியவங்களுக்கு போடும்போது அகலத்தை விட நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாருங்கள், இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போது உடம்பு சைஸும் இங்கே நம்ம இவ்வளோ போட வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே வந்து எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்டர் ஒர்க் வந்துடும். கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு பார்டர் ஒர்க் பண்ணிடுவோம். சரிங்களா? அதனால வந்து கீழே வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மேலே பாருங்கள், மேலே வந்து நம்ம இவ்வளோ நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இப்போ நீளம் மட்டும் அதிகம் பண்ணணும். நீளம் அதிகம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், நான் இப்போது அந்த மல்டி கலரை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சுற்றி ஒர்க் பண்ண வேண்டாங்க. இந்த போர்ஷன் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். சுற்றி ஒர்க் பண்ணாமல் இப்படி ஒரு சைடு மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வரலாம். இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரலாம். எப்படின்னு பாருங்கள். அதே போல் 1, 2, 3 செயின்ஸ் போட்டால் போதும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நான் 3 செயின்ஸ் போட்டேன். இதுக்குள்ளே நான் ஒர்க் பண்ண போகிறதில்ல. நல்லா பாருங்கள். இப்போது இங்கே 3 செயின்ஸ் இங்கே போட்டிருக்கேன். இப்போது இங்கே நான் ஒர்க் பண்ண போகிறதில்ல. டைரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுறேன். இந்த இடத்துக்கு வந்து எப்பவும் போல் 3 டபுள் குரோஷே, அதாவது 3 டிசி கிளஸ்டர் ஸ்டிச் போட்டுறேன். எப்படி கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்களா, இங்கே 3 போட்டு டைரெக்டாக பக்கத்தில் வந்துட்டேன். இதே போல் அடுத்தடுத்தது 3 3 அடுத்தடுத்தது போட்டு வரலாம். பாருங்கள், நம்மளுக்கு இது இப்படி தான் வரும். இப்படி நீட்டி வரும்போது நம்மளுக்கு இந்த நேர் வந்து அடுத்தது இழுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த கேப்பில் 3 போட்டுவாங்க. லாஸ்ட் வரைக்கும் இந்த கேப்பில் 3 போட்டுவாங்க. இப்போ பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டேன். இப்போ சைடு இந்த கேப்புக்கு வரும். இந்த கேப்புக்கு வரும்போது அங்கே எப்படி ஸ்டாப் பண்ணமோ அதே மாதிரி ஒரே ஒரு டபுள் குரோஷே மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள், 1, 2, 3. அதாவது இந்த ஒரு சைடு மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 4 சைட்ஸ் ஒர்க் பண்ணல. நான் இந்த ஒரு சைடு மட்டும், இந்த ஒரே ஒரு சைடு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது 3 செயின்ஸ் போட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை திருப்பலாம். திருப்பிட்டு பாருங்கள், இப்போ இந்த கேப்பில் பாருங்கள், இங்கே கேப் இருந்துச்சுங்களா, பாருங்கள் 3 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போது இந்த கேப்லேயே மறுபடியும் 2 பாருங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த 3 செயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த கேப்பில் முதல்ல 3 செயின்ஸ் போட்டோம். அந்த கேப்லேயே 2 டிசி போடுறோம். அடுத்தது இந்த கேப்பில் 3 டிசி கிளஸ்டர். பாருங்கள், இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இந்த லாஸ்ட்டில் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு டைம் அந்த 3 போட்டு அப்படியே இந்த பக்கத்தில் போட்டோம் இல்லைங்களா, இப்போது இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஒரு கிளஸ்டர் போடணும். அதாவது 3 டிசி போடணும். இப்போ தான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ இந்த லைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது 1, 2, 3 செயின்ஸ் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்புறோம். ஒர்க்கை திருப்பிட்டு இப்போ பாருங்கள், இங்கே கேப் இருந்தங்காட்டிக்கு இங்கே வந்து நம்ம கிளஸ்டர் போட்டோம். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு கேப் இங்கே இல்லை. அதனால அப்படியே சுற்றி பக்கத்தில் கொண்டு வந்துடுறோம். அந்த கேப்பில் கொண்டு வந்துட்டு ஒரு கிளஸ்டர். கிளஸ்டர்னால் தெரியும் இல்லைங்களா, 3 டிசி. ஓகேங்களா? அடுத்தது இந்த கேப்பில் இதே மாதிரி ஃபுல்லாக இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டு வரணும். இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு வாங்க. பாருங்கள், இதுக்கு லாஸ்ட் போட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஒரு கேப்பில் ஒரு கிளஸ்டர் போடுறேன். இங்கே வந்து கேப் முடிஞ்சதுங்க. அதனால் இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சு அந்த 3 இது போட்டிருப்போம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரு செயின் போட்டு ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு வந்து லென்த் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம இந்த நெக் போர்ஷன் லென்த் வந்து கரெக்டாக வச்சாச்சு. இனி அடுத்தது வந்து நம்மளுக்கு ஷோல்டர் வரணும். இந்த மாதிரி ஷோல்டர் வரணும். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கோங்க, இப்படி வந்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம போட்டு வந்தாச்சு. இறக்கமும் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் கரெக்டாகிருச்சு. அடுத்தது நம்ம ஷோல்டர் போர்ஷன் வந்தாச்சு. இந்த ஷோல்டர் போர்ஷன் வந்தாச்சு. இப்போ இந்த ஷோல்டர் போர்ஷனுக்கு மார்க்கிங் போட்டு வச்சுக்கலாம்.
பாருங்கள் ஷோல்டர் போர்ஷனுக்கு மார்க்கிங் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போது இங்கேருந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வரணும். இதை மட்டும் பாருங்கள், இது எல்லா டிஷர்ட்ஸ்க்கும் நம்ம இதே மாதிரி தாங்க ஒர்க் பண்ணணும். இப்போ நெக் போர்ஷன் வந்து பாருங்கள், நான் இங்கே மார்க் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் நெக்கு ப்ராடாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நான் இந்த நேர் மார்க் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், நான் இந்த ஹைட் எடுத்து இங்கே மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே எவ்வளோ ஸ்டிச் விட்டுருக்கு நம்ம இப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 இதையும் சேர்த்து 6. அப்போ அதே போல் இங்கேயும் இங்கே பாருங்கள், இங்கே வந்து டபுள் குரோஷே 1 இருக்குது. அதுக்கப்புறமா 1 2 3 4 5 இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி டபுள் குரோஷே 1 இருக்குது. அப்போ 1 2 3 4 5 5க்கு அப்புறமா ஒரு மார்க்கர். நீங்கள் இந்த ஒரு சைடு மார்க் பண்ணிட்டோம், அப்போ இந்த சைடும் நெக்கு இது அளவு வச்சு பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணாலும் உங்களுக்கு இந்த 2 சைடு ஸ்டிச்சிங் பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்படி 2 சைடு மார்க் பண்ணி வச்சுட்டு, இப்போது இது எப்படி இங்கே ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு மறுபடியும் திருப்பி இங்கே வந்தோமோ, அதே போல் தான் இங்கேயும் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே ரொம்ப சிம்பிளாக ஒர்க் பண்ணலாம். இப்போது நான் ஏற்கனவே ஒரு செயின் போட்டிருக்கேன். 3 அப்போது 2 செயின்ஸ் போட்டால் போதும். போட்டு நம்ம ஒர்க்கை திருப்புறோம். இப்போ இங்கே கேப் இருக்குது. கேப் இருக்கிறங்காட்டிக்கு இதுக்குள்ளேயே 2 டிசி போடுறேன். கேப் இல்லாட்டி நான் டைரெக்டாக அடுத்தது போயிருப்பேன். இப்போ இந்த கேப்பில் 1 2 3 அடுத்தது இந்த கேப் 1 2 3 அடுத்தது இந்த கேப். ரொம்ப சிம்பிள் தாங்க இது. இந்த ஒர்க்கே ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஈஸியாக ஸ்வெட்டர் போட்டுடலாங்க கிரானி ஸ்கொயரில். அது குழந்தைகளுக்கு இல்லைன்னா ரொம்ப இதை விட ஈஸி. பாருங்கள், இங்கே நான் மார்க் பண்ணி வச்சுருந்தாங்களா, கரெக்டாக பாருங்கள். நான் அந்த மார்க்கர் எடுத்துகிட்டு அந்த மார்க்கர் இடத்துலையும் ஒரு ஸ்டிச் போடுறேன். அந்த மார்க்கரோட ஸ்டாப் பண்ணல. அந்த மார்க்கர் எடுத்துகிட்டு அந்த மார்க்கர் இடத்துலையும் ஒரு ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், போட்டாச்சு. 1 2 3 செயின்ஸ் போடுறேன். என்னோடய ஒர்க்கை திருப்புறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஷோல்டரோட அளவு பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல இருந்து பாருங்கள். இப்போ மறுபடியும் இங்கே 3 செயின்ஸ் போட்டாங்களா, இப்போ இங்கே ஸ்பேஸ் இல்லை. அதனால் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கிளஸ்டர் போடுவேன். அப்படியே லைனாக வந்துடுவேன். லைனாக வந்து இங்கே 3 செயின்ஸ் போட்டு திருப்புவேன். அப்போ நம்ம ஷோல்டர் ஹைட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து எவ்வளோ ஒர்க் பண்ணணும், இப்போ இங்கே 1ன்னு வச்சுக்கோங்க. 1னா 2 3 4 5 போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 5 கூட வேண்டாங்க. இப்போ நம்ம இது டோட்டலாக 5. இப்போ 1 போட்டிருக்காங்களா, இன்னும் 4 டைம்ஸ் போட்டால் போதும். பாருங்கள், 5 டைம்ஸுங்கும்போது 1 2 3 4 5. அப்போ இந்த லென்த்துக்கு நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், இதிலேருந்து 5 போடும்போது இந்த லென்த்துக்கு நம்மளுக்கு வந்துடும். அப்போது ஆல்ரெடி நம்ம இங்கே இந்த 1 போட்டிருக்கோம். அப்போ இங்கேருந்து வச்சு பாருங்கள். வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது கொஞ்சம் நம்ம போடும்போது கொஞ்சம் இலகியும் வரும். அதனால் வந்து கரெக்டாக அந்த இது வச்சுட்ருக்க வேண்டாம். கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த சைடு அதே மாதிரி இது 5 லைன்ஸ் போட போகிறேன். இந்த சைடு 5 லைன்ஸ் போட்டுட்டு அதே போல் இந்த சைடும் நான் 5 லைன்ஸ் போடுறேன். ஓகேங்களா? 2 சைடும் 5 லைன்ஸ் போட்டுட்டு அப்புறம் அடுத்த பின்னாடி பார்ட்டு அதே மாதிரி நான் சொல்லிடுறேங்க. அது ஒர்க் பண்ணி வச்சுருங்க. பின்னாடி பார்ட் பாருங்கள், இதே போல் நான் ஸ்கொயர் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கொயராக போட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு 3 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா 3 லைன்ஸ். ஏன்னா நம்ம இந்த பேக் சைடு வந்துட்டு இந்த இதுக்கும் மேட்ச் ஆகணும். அதனால நான் இங்கே வந்து 3 லைன்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இங்கே டோட்டலாக வந்து இப்போ இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம், 1 2 3 ப்ளஸ் ஷோல்டர் எவ்வளோ போட போகிறோம், 1 2 3 4 5 போட போகிறோம். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வேணும், ஒரு 5 6 7 8 டோட்டலாக 8 வேணும். அப்போ நீங்கள் இந்த ஸ்கொயரை முடிச்சுட்டு பேக் சைடுக்கு தனியாக எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அது ஒர்க் பண்ணணும். அப்போ நான் வந்து இங்கே இன்னும் 5 ரோஸ் நான் ஒர்க் பண்ணணும். பாருங்கள், இங்கே வந்து இன்னொரு 5 ரோஸ் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணோம்னா ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனது அடுத்தது எப்படி கைப்பகுதி எப்படி எல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு ஸ்கொயரில் நம்மளுக்கு ஒர்க்கே முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போ அந்த 2 சைட் ஷோல்டரும் பேக் பார்ட்டும் ஃபுல்லாக பண்ணிவிட்டு பார்க்கலாம். இல்லை பேக் பார்ட் வந்து எங்களுக்கு ஷோல்டர் மாதிரியே வேணும், அதாவது இப்படி இந்த மாதிரி இப்படி நீளமாக இங்கே வச்சுருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வேண்டாம், நம்ம ஷோல்டர் மாதிரியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இப்படி வச்சோம்னா இந்த டிஷர்ட் மாதிரி இப்படி அகலமாகவே இருக்கும். சரிங்களா? இந்த ஷோல்டர் பார்ட் மாதிரி வச்சோம்னா இப்படி 2 சைடும் நெக் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் அது எப்படி வேணாலும் அது உங்கள் சாய்ஸ் தான். 2 சைடு எப்படி ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுங்க. இப்போ ஷோல்டர் கிட்ட இந்த நெக் பார்ட்டு வரும்போது மட்டும் இதுக்கு கம்மி பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இது கம்மி பண்ணணும்னா இதையும் கம்மி பண்ணி சேம் 2 பார்ட்டையும் ஒரே மாதிரி தைக்கலாம். அப்படி கம்மி பண்ண வேண்டாட்டி இங்கே நீங்கள் இந்த இந்த நெக்குக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணணும்.
அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 இதுவும் ஃபுல்லா முடிச்சுட்டு, நம்ம அடுத்தது எப்படியெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க 2 சைடும் நம்ம ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் மேல போர்ஷன் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. அதே மாரி பேக் சைடும் டோட்டலா ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ கவுண்ட் இருக்கோ, அதே மாரி பேக் சைடும் கவுண்ட் வச்சிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். நல்லா பாருங்க இந்த சென்டர்ல இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்கொயர வந்து அப்படியே நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தேங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டு எனக்கு உடம்போட சைஸ் வந்ததையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு இறக்கம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இங்க பாருங்க கீழயும் நான் 2 லைன் இறக்கம் குடுத்துருக்கேன். ஸ்கொயர தவிர்த்து கீழயும் 2 லைன் இறக்கம் குடுத்துருக்கேன். அதே மாரி மேலயும் கொஞ்சம் குடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த மாரி தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா, ஸ்கொயர் மட்டும் சில பேர்த்துக்கு வந்து ஹைட் வேண்டாம், எங்களுக்கு ஷார்ட்டா போதுன்னு சொன்னாங்கன்னா, உடம்பு சைஸுக்கு நம்ம ஸ்கொயர் மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி குழந்தைகளுக்கு ஒர்க் பண்ணும்போதும், நம்ம ஸ்கொயர் மட்டும் போட்டோம்னாவே அது போதுங்க. கரெக்ட்டா இருக்கும். அந்த ஸ்கொயர்ஸ் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தோம்னா கரெக்ட்டா இருக்கும். ஆனா, கொஞ்சம் ஹைட்டான பெர்சனுக்கு நீங்க போடம்போது, கண்டிப்பா ஸ்கொயர்ஸ் மட்டும் போட்டீங்கன்னா பத்தாது. அந்த ஸ்கொயர்ஸ் முடிச்ச பிறகு, நம்ம 4 சைடும் ஒர்க் பண்ணாம, ஒரே ஒரு சைடு அந்த நீளம் மட்டும் நெக் பார்ட்டுக்கும் கீழேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க. இந்த மாரி என்னோட ஒர்க் முடிஞ்சது. 2 பீஸ் இதே மாரி நான் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த பீஸும் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இது 2ம் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு அதே மாரி இந்த இதுக்கு வந்து நான் வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து அந்த ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா? ஸ்லீவ் வந்து ஃபுல் லென்த்தும் நான் வைக்க போறேன். அந்த மாரி ஒரு இது பிராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. கிரானி ஸ்கொயர்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது இந்த மாரி வந்து ஒரு ஸ்வெட்டர்ஸ் தாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த ஏஜ் பீப்பிளுக்கு வேணாலும் எந்த அளவும் இல்லாம டீ ஷர்ட் மட்டும் வச்சு போடலாம். அதுவும் இல்லாம இப்போ ஸ்வெட்டர்ஸ் ஆர்டர்லாம் வந்ததுன்னா, நீங்க இந்த மெத்தட் எடுத்துட்டீங்கன்னா, சீக்கிரமா முடிச்சிடலாங்க. அதாவது ஒரு 1 டே, 2 டேஸ்ல எவ்வளோ பெரிய அ 3XL, 4XL அந்த சைஸுக்கு உங்களுக்கு ஆர்டர் வந்தா கூட, நீங்க ஒரு 2 டேஸ்ல இது கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓகேங்களா? பாருங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது, அதே மாரி எப்படி வந்து உங்களுக்கு பார்டர்ஸ் குடுக்கறது, அது எல்லாமே வந்து அடுத்த வீடியோல பாருங்க.